Hi student, welcome to UC Success Academy. இன்னைக்கு பிசிக்ஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக். ஸோ நீட் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற இல்லை ரெண்டாவதா நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அண்ட் கரண்ட். இந்த சார்ஜஸ் அண்ட் கரண்ட் அப்படின்ற இந்த டேர்ம்ஸ் எந்தெந்த சாப்டர்ல இன்வால்வ் ஆகுது, அதில் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத இன்னைக்கு உண்டான வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ சார்ஜஸ் அண்ட் கரண்ட்ன்றத தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மின்னூட்டம் அண்ட் மின்னோட்டம். ஸோ சார்ஜஸ் இன்வால்வ் ஆகிற சார்ஜஸ் அப்படின்னாலே கேள்விப்பட்டாலே கூலும்ஸ் லா. ஸோ அது வந்து என்னது? கூலும்ஸ் லா சொல்லியிருக்கிறது ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்றது. ஸோ ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 டிவைட் பை அந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அந்த மேக்னிடியூட் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புல செறிவு அப்படின்னா என்னது? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் பை Q அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதை Q இன்ட்டு Q அப்படின்னு எழுதுனா ஒரு Q கேன்சல் ஆகி உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். அடுத்தது பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்னு பார்த்தீங்கன்னா V ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஆர். ஸோ அது வந்து அதோட ஃபார்முலா எப்படி ஆகுது? ஸோ இந்த மாதிரிக்கு சேஞ்சஸ் தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின்புல பாயம் எந்த பாத்துல அது வந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இ ஈக்குவல் டு இன்டெகிரல், இது வந்து காஸ் லா. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். நெக்ஸ்ட் டைபோல். டைபோல்னாலே என்னது? ரெண்டு கண்டக்டர்ல என்ன ஆகும்? சார்ஜஸ் நம்ம வந்து நேர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சு, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து கொஞ்ச நேரம் தேவை பாஸ் ஆகுறதுக்கு உண்டானது. இதை வந்து டைபோல் மீடியம் சொல்லுவோம். ஸோ நேர் மின் அண்ட் எதிர்மின் ரெண்டையும் வந்து செப்பரேட்டான ஒரு பிளேட்ல வைக்கிற அந்த இந்த செப்பரேட் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறத நம்ம வந்துட்டு டைபோல் மொமெண்ட் சொல்லுவோம். ஸோ டைபோல் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ அந்த இடத்துல ஸோ இந்த சென்டர் பிளேஸ்ல டைபோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E axial is equal to 1/4πε0 into 2p vector r divided by r square minus a square the whole square. இதெல்லாம் கொஞ்சம் மெயினான ஃபார்முலாஸ், இதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது எனர்ஜி. இந்த சார்ஜால மேக் பண்ற எனர்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா U equal to QV இல்லைன்னா PE cos θ. அதே மாதிரிக்கு டார்க் அப்படின்னா சார்ஜ் மூவ் ஆயிட்டே இருக்கிற சார்ஜ் அது வந்து டர்ன் ஆகுது அப்படின்னா அது வந்து திருப்பு விசை டார்க்னு சொல்லலாம். டவ்வு வந்து என்னது? Pக்கும் Eக்கும் நடுவில் வெக்டார் கிராஸ் எடுக்கிறது, அதை வந்து மைனஸ் பிஇ சைன் தீட்டா அப்படின்றது ஃபார்முலா. அடுத்தது கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர்னால என்னது? அதே மாதிரி பேரலல் பிளேட்ல கொஞ்சம் சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு சேவ் பண்ணி இருக்கிறத நம்ம வந்து கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். அது வந்து மின் தேக்கி அப்படின்ற ஒரு மீடியம். ஸோ அதை வந்து அதில் எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஃபார்முலா இருக்குது. C equal to Q by V. அதை வந்து மின் தேக்கு திறன் சொல்லிட்டு தமிழ்ல நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர், எவ்வளோ எனர்ஜி வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U equal to half CV ஸ்கொயர் அல்லது half QV அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அடுத்தது கெப்பாசிட்டர் இன் பேரலாவோ சீரீஸாவோ இருக்கு அப்படின்னா ஒரு சர்க்கியூட்ல பேரலா இருந்த அந்த கெப்பாசிட்டன்ஸை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம்? CP equal to C1 plus C2 plus C3. அதே இது கெப்பாசிட்டர் சீரீஸா இருக்குன்னா 1/CS is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. அதுல எவ்வளவு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கோ கெப்பாசிட்டர் இருக்கோ அது எல்லாமே இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணலாம். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கெப்பாசிட்டர் மூலமா இருக்கிற அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வருது? சிக்மா பை எப்சிலான் நாட். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரிக் டைபோல் என்ன? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் போல். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது சீரான எலக்ட்ரிக் ஃபீல்டில் உங்களுக்கு வந்துட்டு அதில் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்குறோம். மைனஸ் பிஇ காஸ் θ2 மைனஸ் θ1. ஸோ இந்த இடத்துல θ1ம் θ2வும் 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னா θ1 வந்து 90 டிகிரியில் இருக்குன்னா இந்த இடத்துல வேல்யூ வந்து 0வா மாறிடும். ஸோ இந்த எனர்ஜி வந்து மைனஸ் பிஇ காஸ் θ2 அப்படின்றது நமக்கு ஆன்சராக வந்திருக்கும். ஒருவேளை ரெண்டும் பேரலா இருக்கு அப்படின்னா பேரலா இருக்கும்போது θ1ஓட வேல்யூ 0, காஸ் 0ஓட வேல்யூ ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் θ2 மைனஸ் 1 வந்திருக்கும். ஸோ இந்த மைனஸ் உள்ள வரும்போது இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது? PE 1 மைனஸ் காஸ் θ2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட். கரண்ட்டை வச்சு இது வரைக்கும் நம்ம சார்ஜை வச்சு வந்த டாபிக்ல என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து நான் வேற டாபிக்ல நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். ஷேப் அப்படின்றதுக்கு கீழே அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல எந்த மாதிரி சார்ஜஸ் வந்து நம்ம வந்து தேக்கி வைக்கிறோம் அந்த மாதிரியான சில டாபிக்ஸ்லாம் வந்து அடுத்த டாபிக்ல உங்களுக்கு வரும். அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட். கரண்ட்டை வச்சு நம்ம பார்க்குற மெயினான ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சார்ஜ் பை
டைம். ஸோ Q by T. நெக்ஸ்ட் ஓம்ஸ் லா, அது வந்து எனக்கு ஃபெமிலியரான ஒரு விஷயம். V equal to IR அப்படின்ற இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்துட்டு ஜென்ரலா இது பண்ணோம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ V equal to IR, இதுல இருக்கிற ரெசிஸ்டன்ட் அது மின் தடைக்கு உண்டான ஃபார்முலா என்னது? ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு L by A. நெக்ஸ்ட் கண்டக்டிவிட்டி, ஒரு மெட்டீரியல் எவ்வளவு கண்டக்ட் பண்ணுது அப்படின்றத அது வந்து என்னது? ரெசிஸ்டிவிட்டிக்கு அப்படி ரெசிப்ரோக்கலா இருக்கும். ஸோ L by RA. நெக்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டி, மின்னோட்ட செறிவு நம்ம எவ்வளோ தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கு J equal to I by A, which is equal to sigma E க்கு equal. நெக்ஸ்ட் இப்போ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பொறுத்து மின்தடை வேறுபாடு அது பார்க்கும்போது, ஸோ அது வந்து ஆல்ஃபா, அது வந்து சீரீஸா இருக்கு பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது சீரீஸா இருக்கு அதுக்கப்புறம் பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இதுல பார்க்கும்போது அதாவது சீரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து எனக்கு 2 ரெசிஸ்டர் சீரீஸா இருக்கு, அடுத்தடுத்து இருக்கு அப்படின்னா, ஸோ அது R1 α1 plus R2 α2 divided by R1 plus R2க்கு ஈக்குவலா இருக்கும். அதே இது 2 கனெக்ஷன் வந்து பேரலா இருக்கு அப்படின்னா, ஸோ R1 α2 plus R2 α1 divided by R1 plus R2க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அடுத்தது மின்கலத்துல மின்னழுத்த வேறுபாடு. ஸோ இது பாத்தீங்கன்னா பேட்டரியில இருக்கிற EMF ஆஃப் த பேட்டரி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, EMF ஆஃப் த பேட்டரி அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா V equal to என்னது? Chi minus IR. எப்போ V யோட வேல்யூ வந்து V யோட வேல்யூ லெஸ் தேன் எப்சிலானா இருக்கும் போது, ஓகேவா, அது போட்ட EMF ஆஃப் த செல்லா இருக்கும் போது, அதே இது V யோட வேல்யூ கிரேட்டர் தன் எப்சிலான், அதாவது எப்பன்னா இது வந்து மின்னேற்றம், அதாவது கரண்ட் அந்த பேட்டரியில இருந்து பாஸ் ஆகும்போது அந்த சர்க்கியூட்டுக்கு போகும்போது உள்ள ஃபார்முலா, சர்க்கியூட்ல இருந்து சர்க்கியூட்டை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது பேட்டரி ஆஃப் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து இந்த சர்க்கியூட்டுக்குள்ள மட்டும் தான் கரண்ட் இருக்கும் அந்த கண்டிஷன்ல, ஸோ அதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ வந்து எனது பாசிட்டிவ் சார்ஜால ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை பத்தி பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டோம், அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ற சிம்பிள் B, which is equal to mu naught I by 4 pi A into sin pi1 plus sin pi2. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் டார்க். ஸோ இந்த இது காந்த புலம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த காந்த புலத்துடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான இதுக்கு உண்டான கண்டிஷன் என்னது? NIBA sin theta. ஸோ இது வந்து என்னன்னா M இன்ட்டு மொமெண்டமுக்கும் பிக்கும் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் வந்து எனது வெக்டார் கிராஸ் எடுக்கிறதுக்கு உண்டான ஈக்குவேஷனா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சார்ஜஸ்க்கு கீழேயும் கரண்ட்டுக்கு கீழேயும் உள்ள இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல இதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸோ வித் ஆன்சரோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.